வெல்கம் டு ஐடிஎம் அப்டேஸ் ஆல்டர்னேட்டிவ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் செகண்ட் இயர்லேருந்து பார்க்க போகிறோம். இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா 4 பார்ட் போட்டிருக்கோம். இதான் 5வது பார்ட், இதோட முடியுது. சரிங்களா? செகண்ட் இயருடைய டோட்டல் உடைய சப்ஜெக்ட் முடிக்கிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி 1, 2, 3, 4 அந்த பார்ட் பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்து பயன்பெறுங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, the first version of product service is called, அதாவது ஏதோ ஒரு புதுசாக ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் ஒன்று செய்வாங்க. சரிங்களா? அது சாம்பிள் செஞ்சு அது ஓகே ஆகுதான்னு பார்ப்போம். அதுதான் அந்த ஒரு தயாரிப்பு சேவையின் முதல் பதிப்பு டேஷ் என அழைப்பாங்க அப்படின்னா இங்கிலீஷில் ப்ரோட்டோடைப்னு சொல்லுவோம், தமிழில் முன்மாதிரி. சரிங்களா? ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தது பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ சி த ஆன்சர். வாட் டஸ் இட் மீன்ஸ் டு திங்க் லைக் எ பிஸ்னஸ் பர்சன், அதாவது ஒரு பிஸ்னஸ் பர்சனை திங்க் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஒரு வணிக நபரை போல் நினைப்பது என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சீயிங் ப்ராப்ளம் ஆஸ் திங்கிங் டு ஃபிக்ஸ், பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டிய விஷயங்களாக பார்ப்பது. சரிங்களா? ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்வார். அது பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சக்ஸஸ் ஆகும்போது தான் அவர் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக மாற முடியும். சரிங்களா? அப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக உங்களுக்கு திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்னலாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்குன்னா, சீயிங் ப்ராப்ளம்ஸ், ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ், என்னென்ன ப்ராப்ளம் வருது, அப்புறம் திங்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ், அது எப்படி சரி செய்கிறது அப்படின்றத பார்க்கணும். சி த ஆன்சர். அடுத்தது, டேஷ் ஆர் த சென்டர் ஆஃப் எனி பிஸ்னஸ், டேஷ் எந்த வணிகத்தின் மையத்தில் உள்ளது, அதாவது எந்த வணிகத்தின் மையத்தில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. எதை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளரை பேஸ் பண்ணி தான் பிஸ்னஸ் நடக்குது. சரிங்களா? இப்போ கஸ்டமர்ஸ் ஆர் சென்டர் ஆஃப் த பிஸ்னஸ், கஸ்டமரை பேஸ் பண்ணி தான் நம்ம பிஸ்னஸே தொடங்குவோம். சரிங்களா? அடுத்தது, வாட் டிஸ்கிரைப் ஹியூமன் ரிசோர்ஸ் இன் ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அதாவது ஃபர்னிச்சர் மர சாமான்கள்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனியில் ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளங்கள் எதை விவரிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் எம்ப்ளாய். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மேனுஃபேக்சரில் ஃபர்னிச்சர்லாம் செய்யக்கூடிய கம்பெனியில் ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளமாக யார் இருப்பாங்க, அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் தான். அப்போ இட்ஸ் எம்ப்ளாயிஸ் தான், அதன் ஊழியர்கள் தான் அதனுடைய மனித வளம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஹியூமன் ரிசோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான். அப்போ அதன் ஊழியர்கள். டி த ஆன்சர். இஃப் யூ வாண்ட் டு கோ பீப்புள் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் யூ அண்ட் யுவர் பிஸ்னஸ் இன் எனி ஈஸி வே யூ வில், அதாவது உங்களை பற்றி உங்கள் வணிகத்தை பற்றியும் மக்களுக்கு தொடர்புடைய தகவலை எளிய முறையில் வழங்க விரும்பினால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. கிவ் தம் யுவர் பிஸ்னஸ் கார்டு. உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, எல்லாருமே ஒரு ஐடி கார்டு மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கார்டு போட்டிருப்பாங்க. சரிங்களா? விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு மூலிமா அவங்களோட பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழி பார்ப்பாங்க. அப்போ உங்கள் வணிக அட்டை அவர்களுக்கு கொடுங்கள். சரிங்களா? ஏதாவது கார்டு வச்சுருக்கீங்களா சார், நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணி விசிட்டிங் கார்டு எதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கார்டு வச்சு நம்ம பண்ணுறது சம்மந்தம் பிஸ்னஸ் பண்ணுறது. அடுத்தது, என்டர்பிரினர்ஷிப் இஸ் ஆல்சோ டேர்ம்ட் அஸ், தொழில்முனைவு என்பது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். என்டர்பிரினர் அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் செய்யக்கூடியவங்க தான் என்டர்பிரினர் சொல்லுவோம். சரிங்களா? ஆண்டர்பிரினர் சொல்லுவோம். சி த ஆன்சர். while talking about your business plan to the audience, மக்களுக்கு மத்தியில் என்ன பண்ணுறோம், உங்களுடைய பிஸ்னஸை பற்றி பிளானை பற்றி பேசுகிறீங்க. how will you make the understand your product better, எப்படி உங்களுடைய பிஸ்னஸ் பெட்டராக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கிவ் த டெமோ ஆஃப் த ப்ராடக்ட். என்ன பண்ணுவோம், மக்கள் மத்தியில் டெமோ பண்ணி காமிப்போம். ஒரு மாடலிங்கான டெமோ. இப்போ நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கார் ஆடு வருது அப்படின்னா, புதுசாக லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காரோடைய ஆடு போயிட்டுருக்கும், பார்ப்பீங்க டிவியில். அந்த மாதிரி தான். அப்போ கிவ் த டெமோ ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், தயாரிப்பு மற்றும் சேவையின்
டெமோவை வழங்குவதன் மூலம். டெமோ வீடியோ தான் பார்த்து தான் பண்ணுவாங்க. சரிங்களா? பி த ஆன்சர். While presenting your business plan to potential investor. அடுத்த கொஷின், while presenting a business plan to the potential investor. நம்ம அதாவது முதலீட்டாளருக்கு உங்களோட பிஸ்னஸை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா why is important to activity listen to the question and provide truthful answer. அதாவது என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய முதலீட்டாளர், சரிங்களா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு முதலீட்டாளர் கிடச்சிருக்காரு, அவர் வந்து உங்களுக்காக முதலீடு பண்ண போகிறாரு, உங்கள் தொழிலுக்காக ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு நம்ம எப்படி பதில் அளிக்கணும், எது மாதிரி அவருடைய கவனங்களை நம்ம எப்படி சொல்லணும், அப்படி எடுத்து சொல்லணும்னு கேட்டிருக்காங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் த கன்சர்ன்ஸ் ஆஃப் த இன்வெஸ்டர், பில்டு தேர் கான்ஃபிடென்ஸ் ஆஃப் த பிளான். அதாவது என்ன பண்ணணும், அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வர மாதிரி, நம்பிக்கை ஊட்டுற மாதிரி இருக்க மாதிரி நம்ம ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி அவருக்கு காமிக்கணும். சரிங்களா? அப்போ அவருக்கு நம்பிக்கை வந்தால் தான் அவர் என்ன பண்ணுவார், நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுவார். அப்போ முதலீட்டாளர்கள் கவலைகளை புரிந்து கொள்ளவும், அவர்களுடைய கவலைகளை புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா அவங்களும் தொழில் தான், அவங்களுக்கு இது ஒரு தொழில் தான். சரிங்களா? இன்வெஸ்ட் பண்ணுறதும். அப்போ அவங்களுக்கான கவலைகளை புரிந்து கொள்ளணும். உங்கள் திட்டத்தின் அவர்கள் நம்பிக்கையை வளர்க்கணும். சரிங்களா? அவங்களுக்கு நம்ம நம்பிக்கை ஊட்டுற விதத்தில் சொல்லி அவங்களுக்கு அனுப்புறது நம்ம பண்ணணும். ஏன்னா நம்மளால் அவங்களுக்கும் லாஸ் வந்துடக்கூடாது. சரிங்களா? அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது. சரிங்களா? இப்போ சி த ஆன்சர். யூஆர் ஏ லைஃப் லாங் லேர்னர் இஃப் யூ, அதாவது நீங்கள் டேஷ் என்ற நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கற்பவர் அப்படின்னா லைஃப் லாங் லேர்னர் அப்படின்னா யார், எப்போ வேணால் எப்பயுமே கற்றுக்கிட்டே இருக்கிறவங்க, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை கற்றுக்கிறவங்க அப்படி தான். அப்போ கீப் க்ரோவிங் ஆடிங் யுவர் நாலேஜ். அப்போ நம்ம அப்பப்போ நம்ம கற்றுக்கிட்டே இருந்தாலும் என்ன ஆகும், நம்மளுடைய நாலேஜ் வந்து ஆட் ஆகும். சரிங்களா? அதிகரிக்கும். உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். சரிங்களா? அப்போ கீப் க்ரோவிங் ஆடிங் யுவர் நாலேஜ். நம்ம அப்பப்போ நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நாலேஜ் ஆட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ பி த ஆன்சர். ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர், மனித வளங்கள் என்பது எது அப்படின்னா யுவர் ஸ்டாஃப், நம்மளுடைய ஊழியர்கள், நம்ம கம்பெனி நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்லாம் இருக்காங்களே அவங்க தான் எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை ஸ்டாஃப் தான். இவங்க தான் வந்து நம்மளுடைய மனித வளம். சரிங்களா? இவங்களை வச்சு தான் நம்மளுடைய நிறுவனத்தை கட்டமைக்க போகிறோம். சரிங்களா? அப்போ அவங்க தான் நமக்கு மனித வளமாக யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ சி த ஆன்சர். டாக்கிங் டிசிஷன் ஆன் யுவர் ஓன் அண்ட் ஆஃப்டர் கேர்ஃபுல் திங்கிங் அபவுட் தம் இஸ் குவாலிட்டி ஆஃப், அதாவது சுயமாக முடிவுகளை எடுப்பது. சரிங்களா? டேக்கிங் டிசிஷன் ஓனாக டிசிஷன் எடுக்கிறீங்க, அவற்றை கவனமாக சிந்தித்த பிறகு டேஷ் தான் தரம். அதாவது என்ன பண்ணுறாங்க, அதை நீங்கள் எப்படி இது பண்ணணும் அப்படின்னா சுதந்திரமாக முடிவெடுப்பது, இண்டிபெண்ட் டிசிஷன் மேக்கிங். சரிங்களா? அதை வந்து இண்டிபெண்ட் டிசிஷன் மேக்கிங் சொல்லுவாங்க. சுயமாக முடிவெடுப்பது தான் என்ன சொல்கிறது, இண்டிபெண்ட் டிசிஷன் மேக்கிங். அதை வந்து நம்ம கவனமாக சிந்தித்து எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா மற்றவங்களோட நமக்கு என்ன பண்ணணும், அவங்களுடைய யோசனைகள்லாம், சரிங்களா, அவங்களுடைய ஐடியாஸ்லாம் கேட்டு அதுக்கப்புறம் நம்ம செல்ஃபாக முடிவெடுக்கணும். சரிங்களா? இண்டிபெண்ட் டிசிஷன் மேக்கிங்காக இருக்கணும். ரொம்ப அதிகமாக நம்ம சுதந்திரமாக முடிவெடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, எல்லா விஷயத்துலேயும் நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க நமக்கு, அப்போ அவங்களுடைய ஐடியாஸும் நம்ம கேட்டு செய்யும்போது ஒரு பெஸ்ட்டு நமக்கு ஒரு ஐடியாவாக கிடைக்கும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம் நீங்கள் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா. ஓகே, வாட் ஷுட் எ பிஸ்னஸ் ஓனர் டு ரிட்டைன் கஸ்டமர் இன் காம்படேட்டிவ் மார்க்கெட். அதாவது காம்படேட்டிவ் மார்க்கெட்டான போட்டி சந்தை. சரிங்களா? சந்தைன்றது இந்த போட்டி சந்தையில் வாடிக்கையாளர்களை தக்க வைக்க வணிக உரிமையாளர் என்ன செய்யணும், நமக்கான கஸ்டமரை நம்ம தக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. ரிட்டைன் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர். அப்போ ஐடென்டிஃபை த அண்டர்ஸ்டாண்ட் த கஸ்டமர் நீட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ். கஸ்டமர் நம்மக்கிட்ட வரக்கூடிய கஸ்டமருடைய நீடு என்ன, அவங்களுடைய தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேவை பண்ணனா தான் நம்மளோட வாடிக்கையாளர் நம்மக்கிட்டே இருப்பாங்க, புது வாடிக்கையாளரும் கிடைப்பாங்க. இப்போ வாடிக்கையாளர் தேவைகள் மற்றும் விருப்பங்களை அடையாளம் காணவும் மற்றும் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். அடுத்தது, விச் ஒன் இஸ் எ கீ ஸ்கில் யூஸ்டு டு மார்க்கெட் சர்வே. மார்க்கெட் சர்வே எடுக்கிறதுனுடைய முக்கியமான விஷயம், இதில் நம்ம கிடைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா சந்தை கணக்கெடுப்பு பயன்படுத்துவது முக்கிய திறன் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன், தொடர்பு தான். சரிங்களா? நம்மளுடைய தகவல் நம்ம பேசுகிற விதம் தான். சரிங்களா? அப்போ மார்க்கெட் சர்வேல போய்ட்டு மக்களிடம் பேசி இதுக்கு சம்மந்தமான விஷயத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ண முடியும். இதுதான் கீ ஸ்கில்னு சொல்லக்கூடியது கம்யூனிகேஷன், நல்லா பேச தெரியணும். சரிங்களா?
அதுதான். அடுத்தது ஏதான் ஆன்சர். அடுத்தது வைல் மேக்கிங் எ பிஸ்னஸ் பிளான், ஒரு பிஸ்னஸ் பிளான் ரெடி பண்ணுறீங்க, விச் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு த மென்ஷன், அதை அதை என்ன பண்ணுறீங்க, குறிப்பிட தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அண்டு ஹாபிஸ். சரிங்களா, நம்மளுடைய தனிப்பட்ட விஷயத்தை நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. மற்றபடி பிஸ்னஸ் ஐடியா சொல்லலாம், ஸ்டார்ட் அப் காஸ்ட், தொடக்க செலவு இவ்வளோ ஆகும் சொல்லலாம், ஃப்யூச்சர் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி, எதிர்கால வளர்ச்சி பற்றி சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் நம்ம பிஸ்னஸ் பிளானில் சொல்லுவோம். நாட் ரெக்வயர்டு, எது தேவைப்படாது அப்படின்னா பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹாபிஸ், நம்மளுடைய தனிப்பட்ட விஷயத்தை அங்கே நம்ம இது பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. சரிங்களா, அப்போ டி வராது, மீதி எல்லாமே உண்டு. அடுத்தது அண்ட் என்டர்ப்ரெனியூர் மைண்ட் செட் மென்ஷன் டு, ஒரு தொழில் முனைவருடைய மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஐடென்டிஃபை த ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தணும். யூஸ் தம் பெனிஃபிட் யுவர் பெனிஃபிட், வாய்ப்புகளை கண்டறிந்து அவற்றை உங்கள் நலனுக்காக பயன்படுத்தி கொள்ளணும். சரிங்களா, பயன்படுத்தி உள்ளவராக இருக்கணும் தான் ஒரு நல்ல ஆண்டர்ப்ரெனியூருடைய மைண்ட் செட், இப்படி தான் இருக்கணும். சரிங்களா, அப்போ ஏதான் ஆன்சர். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஜிஎஸ்டி கேட்டிருக்காங்க. ஃபுல் ஃபார்ம் ஜிஎஸ்டியுடைய முழு வடிவம் அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். சரிங்களா, கூட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ், சி த ஆன்சர். அடுத்த கொஷின், எ பர்சன் ஹூ இஸ் அசோசியேட்டட் வித் த ஸ்டார்டிங் எ பிஸ்னஸ் இஸ் கால்டு, ஒரு தொழிலை தொடங்குவதோடு தொடர்புடைய நபர் டேஷ் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு தொழிலை தொடங்குகிற நபர் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறவர் என்னென்னு சொல்லுவோம், அவரை ஆண்டர்ப்ரெனியூர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, தொழில் முனைவோர் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இல்லைன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு சொல்லுவோம். ரெண்டு விஷயத்தில் சொல்லலாம். சரிங்களா, அப்போ நம்ம ஆப்ஷன் வந்து ஆண்டர்ப்ரெனியூர் இருக்குது, பி த ஆன்சர், தொழில் முனைவோர். அடுத்தது பிலீவ் தட் யூ ஹாவ் எ கேப்பபிலிட்டி டு அச்சீவ் எ ட்ரீம் இஸ் கால்ட், அதாவது உங்களுடைய கனவு அடையும் திறன் உங்களிடம் உள்ளது என்று நம்புவது டேஷ் என அழைக்கிறாங்க அப்படின்னா செல்ஃப் பிலீவ், சுயநம்பிக்கை. சரிங்களா, நம்மளோட பற்றின நம்மளை நம்பணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், செல்ஃப் பிலீவ் இருக்கணும், சரி நம்பிக்கை இருக்கணும். அது இருந்தால் தான் நம்மளுடைய எந்த ஒரு ட்ரீம், நம்மளுடைய கனவையும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா, அப்போ செல்ஃப் பிலீவ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுயநம்பிக்கை இருக்கணும். அடுத்தது வென் சம்ஒன் நீட் டு ஃபைண்ட் த ஸ்மால் பிஸ்னஸ், ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாரு. வாட் ஷுட் யூ ஃபைண்ட் த சூட்டபிள் இன்வெஸ்டர், அவர் வந்து என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டர் நமக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா அவருக்கு வந்து கதை மட்டும் தான் தெரியும், பட் அவருக்கு அந்த படத்துக்கான இன்வெஸ்டர் தெரியாது. சரிங்களா, அதுக்கு படத்துக்கு வந்து ஷேர் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருப்பாங்க, முதலீட்டாளர்கள் இருப்பாங்க, அவங்களெல்லாம் அவருக்கு தெரியாது. அப்போ அது மாதிரியான பிஸ்னஸ் மேன்லாம் வந்து அவங்க இது பண்ணியிருக்கணும், கையில் இருந்தால் தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும். அப்போ அப்படி பார்த்திங்க அப்படின்னா அட்டெண்டிங் நெட்வொர்க் ஈவெண்ட் மீட் சூட்டபிள் இன்வெஸ்டர், பொருத்தமான முதலீட்டாளர்களை சந்தித்து நெட்வொர்க் நிகழ்வுகள் கலந்து கொள்ள வேண்டும். சரிங்களா, இப்போ கூட பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இல்லை இந்திய கவர்மெண்ட்டு கூட பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்டர் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். சரிங்களா, தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. அது மூலிமா நிறையா இன்வெஸ்டர் இருப்பாங்க. அப்போ எல்லாருமே அட்டன் டைம் ஒரு ஏரியாவுக்கு வருவாங்க. அது மூலிமா அவங்க என்ன பண்ண போகிறன்ற தகவலை கொடுத்து அது மூலிமா அவங்க எம்ஓயு சைன் பண்ணுவாங்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, அட்டெண்டிங் நெட்வொர்க் ஈவெண்ட் டு மீட் சூட்டபிள் இன்வெஸ்டர். சரிங்களா, முதலீட்டாளர்கள், சூட்டபிளான முதலீட்டாளர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா, அடுத்தது இஃப் சம்ஒன் வாண்ட் டு செல் ஹோம்மேட் ப்ராடக்ட், ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, வீட்டிலேயே ஏதோ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணலான்னு பார்க்குறாரு. வாட் டு யூ ஹேவ் டு க்ரோ பிஸ்னஸ், அவர் எப்படி அவர் பிஸ்னஸை வளர்த்துக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபைண்ட் ஷாப்கீப்பர், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி அதுக்கான ஷாப்கீப்பர். சரிங்களா, அதுக்கான கடைக்காரங்களாம் இங்கே இருக்காங்களா, நம்ம பண்ண பொருளை எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஃபைண்ட் த ஷாப்கீப்பர், பில்ட் மார்க்கெட்டிங் ரிலேஷன்ஷிப் வித் தம். சரிங்களா, நாங்கள் இது மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பொருளை நாங்கள் தரோம். சரிங்களா, நீங்கள் உங்கள் கடையில் வச்சு சேல்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம டிஸ்ட்ரிக்குள்ளே இல்லை நம்ம மேக்ஸிமம் நம்ம டிஸ்ட்ரிக்குள்ளே என்ன எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ ஃபஸ்ட்டு பார்க்கணும். அட்லீஸ்ட் நம்ம ஏரியாவுக்குள்ளேயாச்சும் நம்ம தாலுக்காக்குள்ளே
ரேஞ்சில் நமக்கு பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கடைக்காரர்களை கண்டுபிடித்து அவர்களுடன் சந்தைப்படுத்தல் உறவுகளை உருவாக்கி கொள்ளணும். அப்போ தான் நம்ம பண்ண ஹோம்மேடு ப்ராடக்ட்டு சேல்ஸ் ஆகும். இப்போ உங்களுக்கே தெரியும், ஹோம்மேடு ப்ராடக்ட்டில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கடல மிட்டாயெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த பன் ஐட்டம், ப்ரெட் ஐட்டம், இதெல்லாம் ஒரு சில பேர் பண்ணுவாங்க. சரிங்களா, அது மாதிரி தான் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, அடுத்தது வாட் இஸ் ரெக்வயர்ட் டு கெதர் ஃபீட்பேக் ஃப்ரம் த கஸ்டமர். கஸ்டமர்களிடம் ஏன் ஃபீட்பேக் வாங்குகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா கஸ்டமர்கிட்ட அவங்க தான் பயன்பாட்டாளர். சரிங்களா, அவங்க தான் அந்த பொருளை நுகர்றாங்க. அப்போ அவங்களுக்கு தான் தெரியும் இந்த பொருள் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்ல முடியும். அப்போ மார்க்கெட் சர்வேன்றது ரொம்ப முக்கியம், சந்தை ஆய்வு ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் வாங்குகிறோம். சரிங்களா, அப்போ தான் நம்மளுடைய பொருள் ரொம்ப நாள் நீடித்து மக்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வாட் என்கரேஜ் என்டர்பிரினர்ஷிப் ஆன் எ கிராண்ட் ஸ்கேல். அதாவது பெரிய அளவில் தொழில் முனைவை ஊக்குவிப்பது எது அப்படின்னா நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்னா நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். சரிங்களா, புதிய தொழில் வாய்ப்புகள். சரிங்களா, புதிய தொழில் வாய்ப்புகள் தான் என்கரேஜ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஊக்குவிப்பது இதெல்லாம் புதுசாக தொழில் வருதுன்னா அதை என்கரேஜ் பண்ணி மக்களுக்கு உடைய விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. அப்போ தான் இஃப் சம்மோன் வாண்ட் டு அப்ளை த பேங்க் லோன் ஃபார் தேர் பிஸ்னஸ். அதாவது ஒரு யாருமே பிஸ்னஸ் பண்ண விரும்புகிறாங்க, மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் அவங்கக்கிட்ட இருக்கிற கை காசு யூஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் பேங்க்கில் லோன் கேட்டு அப்ளை பண்ணுவாங்க. த பிஸ்னஸ் பிளான் ஷுட் ஹேவ். அவர் என்ன பிஸ்னஸ் பிளான் அப்படி வச்சுருக்காரு அப்படின்னா சேலஞ்ச் அபவுட் பிஸ்னஸ் அலாங் வித் சொல்யூஷன். தீர்வுகளுடன் வணிகத்தை பற்றிய சவால். அதாவது யாராவது தங்கள் வணிகத்திற்கு வங்கி கடன் விண்ணப்பிக்க விரும்பினால் அவர்களின் வணிக திட்டத்தில் டேஷ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வணிக திட்டத்தில் என்னென்னலாம் இருந்தால் தான் பேங்க் லோன் கொடுப்பாங்க அப்படின்னா சேலஞ்ச் அபவுட் த பிஸ்னஸ் அலாங் த சொல்யூஷன். உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சு பிரச்சனை வரும், அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கீங்க, அதுக்கான தீர்வுகள்லாம் கொடுத்தா தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் பேங்க் நமக்கு சப்போர்ட் பண்ணும். தீர்வுகளுடன் வணிகத்தை பற்றிய சவால்கள். அடுத்தது ஒய் இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் பிஸ்னஸ் பிளான் பிஃபோர் ஸ்டார்டிங் எ பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பிளான் ஏன் கேட்குறாங்க அப்படின்னா எப்பயுமே தெரியும் நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும்னு சொல்லுவோம். அப்போ அதுதான். அப்போ ஐடென்டிஃபை த பொட்டன்ஷியல் சேலஞ்ச், என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது நமக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அண்டு கிளியர் கோல் அண்டு ரிஸ்க். நம்ம ஈஸியாக நமக்கு என்ன பிரச்சனை வருமோ அதுக்கான கோல் அதை மட்டும் நம்ம சரியாக கிளியராக இருந்தோன்னா அந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், ரிஸ்க்கை ஈஸியாக நம்ம ஜெயிக்க முடியும். சரிங்களா, அதுலேருந்து நம்ம அந்த சேலஞ்சஸை ஈஸியாக ஃபேஸ் பண்ணுவோம். அப்போ தெளிவான இலக்கு மற்றும் அபாயங்களுடன் சாத்தியமான சவால்களை அடையாளம் காண முடியும். சரிங்களா, அப்போ ஈஸியாக நம்ம ப்ராப்ளத்தை அடையாளம் கண்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம அதை சால்வ் பண்ண முடியும். சரிங்களா, அடுத்தது இஃப் யூ ஃபேஸ் ஏ ப்ராப்ளம். நீங்கள் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, விச் இஸ் யுவர் ஃபாலோயிங் என்டர்பிரினர்ஷிப் மைண்ட் செட் ட்ரைட்ஸ் வுட் பி மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல். அதாவது ஒரு புதுசாக தொழில் முனைவர், அப்போ தொழில் பண்ணுறவரே பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டேக்கிங் ஆக்ஷன் டு சால்வ் த ப்ராப்ளம். பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கைகளை எடுப்பார். சரிங்களா, இப்போ தான் என்ன பண்ணுவார், அந்த மைண்ட் செட் நமக்கு இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்ளத்தை ஈஸியாக ஃபேஸ் பண்ணணும். சரிங்களா, எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். இப்போ டேக்கிங் ஆக்ஷன் டு சால்வ் த ப்ராப்ளம், பிரச்சனைகளை தீர்க்கும் நடவடிக்கைகளை எடுப்பது. சரிங்களா, அப்போ தான் நம்ம நல்லா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக நம்ம எந்த ஒரு ஃபீல்டுலேயும் வர முடியும். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 5 மாடியூலையும் முடிச்சிட்டோம். எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லுடைய செகண்ட் இயருடைய ஆல் டாபிக் முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மொத்தம் பார்ட் 4 எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். மறக்காமல் பார்க்காதவங்க இதையும் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.